வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ எபிசோட்ஸ்ல ஸ்கின் சம்பந்தமான பல பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். அதனால வர இஷ்யூஸ் நிறைய. இப்போ ட்ரை ஸ்கின்னால எந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பாதத்துல ஆரம்பிச்சீங்கன்னா பாத வெடிப்புக்கு காரணமே ட்ரை ஸ்கின் தான். பாதத்தை தாண்டி நகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஸ் அது பிரிட்டில் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் இன்டாக்டா இருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கின் ட்ரையா இருக்கிறதுனால தான். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கணுக்கால் ஆங்க்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கருப்பா ரவுண்ட் ஷேப்ல வந்துடும். அது எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி ரவுண்டா வராது. அந்த இடத்துல வரதுக்கு காரணம் இட் இஸ் அ போனி ஏரியா. அதுக்கு மேல போனோம்னா நம்மளுக்கு நீ அண்ட் பிலோ த நீ வரும். பிலோ த நீல காஃப் மசில்ஸும் நீயும் ஃபிளஷ் நிறைய இருக்கிறதுனால அந்த காஃப் மசில் ஏரியால என்ன ஆகும்னா அந்த ட்ரை ஸ்கின்னால நிறைய அரிப்பு வரும். அரிப்பு அதனால வர இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கும். ஸ்கின் ரேஷஸ், அதனால கலர் மாறுறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே மேலே போக நம்மளுக்கு ஹிப்பு அது அந்த இடத்துல ஒரு கருப்பு, நிறைய பேருக்கு தை டார்க்னஸ், இது எல்லாத்துக்கும் காரணம் ட்ரைனஸ் தான். முழங்கை பார்த்தீங்கன்னா முழங்கையில் ஒரு கருப்பு இருக்கும். அதே மாதிரி முழங்கை கருப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது உள்ளங்கை பார்த்தீங்கன்னா அதுவும் ட்ரைனஸ்னால ஒரு சாஃப்ட்னஸ் இழந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் வெடிப்பு இருக்கும். ஈவன் நகமெல்லாம் அது கூட இன்டாக்ட் இல்லாம தனியா நிக்கிற மாதிரி சில பேருக்கு ரொம்ப ட்ரையான மாறும். கழுத்து பகுதி அப்படின்னு பார்த்தா பின் கழுத்து ரொம்ப அப்படியே டார்க் ஆகி அது ரெஸ்டிங் ஏரியா. இப்போ ஃபேஸ் ரெஸ்ட் பண்ற ஏரியா அதுவும் லோ. இப்போ நெக் ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கருப்பாகும். முன்கழுத்தும் கொஞ்சம் கருப்பாகும். உதடுகள்ல வெடிப்பு வருது. அதே மாதிரி உதடுகள் கலர் மாறுறது. முகம் ஒரு பொலிவு இல்லாமல், அது ஷைன் இல்லாம, க்ளோ இல்லாம, கலர் மாறாம இருந்தாலும் இதெல்லாம் இல்லாம இருக்கிறது ஒரு அழகு அப்படிங்கறதுல பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் தாண்டி உச்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தலைமுடி நல்லா ஃபால் ஆகிறது, நிறைய கொட்ட ஆரம்பிக்கும், உதிர ஆரம்பிக்கும். பொடுகு பெரிய பிரச்சனை. அந்த பொடுகை தாண்டி தலைமுடியில எல்லாருக்குமே இந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சிஸ்டம்ல லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ். இப்போ நான் சொன்னது ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் இருக்கலாம் இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா. அத்தனை இஷ்யூஸுக்கும் காரணம்ங்கிறது ட்ரைனஸ் தான். சரி, இப்போ நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு என்ன தீர்வு? அந்த காரணம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், யூ ஹாவ் டு கோ ஃபார் ட்ரைனஸை எடுக்கிறதுக்கு முதல்ல ஆயிலிங் அப்படிங்கிறது முக்கியம். தலைமுடிக்கு டெய்லி ஆயில் பண்றது, வீக்லி ட்வைஸ் ஆயில் எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி ஹோல் பாடி ஆல்சோ யூ கேன் ஹாவ் அ ஆயில் அண்ட் தென் வாஷ். இதை ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹேபிட்டை. அது தவிர உங்களுக்கு இப்போ நேச்சுரலா ஹர்ப் கிடைக்கிறதுல எள்ளு இருக்குன்னு வச்சுங்களேன். எள்ளு எண்ணெயா யூஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்றது அது ஒரு வகை. அது மாதிரி எள்ளையே நீங்க அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, இது ரெண்டையும் சேர்த்து அதோட மிக்சிங்க்கு நீங்க ஒரு பார்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எண்ணெய் பிசுக்கு இருக்கிற கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, பாதாம், பிஸ்தா, கசகசா, வெள்ளரி விதை, இந்த மாதிரி எல்லாம் இயற்கையா கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு நீங்க உங்களோட பிரச்சனையான ட்ரை ஸ்கின்லேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். என்ன நேயர்களே, நீங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க. காரணத்துக்கான என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன் இருக்குன்றது இப்ப புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.